நியமிப்பது அப்படிங்கிறத வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி, ஸ்லெட், நெட் ஆகிய கல்லூரி ஆசிரியருக்கான யூஜிசி தகுதிகளை மேற்கண்ட விரிவுரையாளர்கள் இருக்கிற எல்லா விரிவுரையாளர்களும் 1 வருடத்திற்குள் பெறுவார்கள் ஆணையில் சிறப்பு தேர்வு மூலமாக கல்லூரி விரிவுரையாளர்கள் பணியிடங்களில் உயர்நீதிமன்றத்தின் ஆணைக்கு உட்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் 4வது பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. இச்சலுகை ஓராண்டுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. அதற்கு பிறகு கௌரவ விரிவுரையாளருக்கு பணி நீட்டிப்பு இருக்காது அப்படிங்கிறத சொல்லி அப்போதைக்கு அவங்கள்ட்ட சைன் வாங்கியிருக்காங்க. அரசு முதன்மைச் செயலாளரும் இதை சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ போராட்டம் அந்த காலகட்டத்தில் பண்ணப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. வேலை நிறுத்தத்தை வந்து 23ஆம் தேதி வந்து திரும்ப பெறுதலும் மற்றும் கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு தகுதியுடையவர்களுக்கு சிறப்பு தேர்வு ஸ்பெஷல் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு